ஹாய் மக்களே, எல்லாரும் இருக்கீங்க. இன்னைக்கு நான் உங்களுக்காக 2021 ரிலீஸ் ஆன மைக்கேல்ஸ் காஃபி ஹவுஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தாறுமாறான மலையாள படம் கொண்டு வந்திருக்கேன். மலையாளம்ல இருக்கக்கூடிய பழைய எல்லா கிரைம் இன்வெஸ்டிகேஷன் படம், கிரைம் படம், அதுக்கப்புறம் நல்ல படங்கள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே போட்டாச்சு. இந்த படத்தை நான் எப்படி மிஸ் பண்ணேன் அப்படின்னே தெரியல. படத்தை பார்த்து நானே மிரண்டு போயிட்டேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த படத்துடைய கதை என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, படத்துடைய ஸ்டார்டிங் சீன்லயே ஒரு தாத்தா இறந்து போற மாதிரி காமிக்கிறாங்க. இந்த தாத்தாவை யாராவது கொலை பண்ணிட்டாங்களா, இல்ல இந்த தாத்தா தற்கொலை பண்ணிட்டாரா, இல்ல இந்த தாத்தாக்கு வந்துட்டு வேற ஏதோ ஆயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம ஹீரோ கண்டுபிடிக்க ட்ரை பண்றாரு. கடைசியா என்ன விஷயம் ஆச்சு அப்படின்றதான் கதை. இதுல முக்கியமா 2 ட்விஸ்ட் வரும். அந்த 2 ட்விஸ்டையும் கெஸ் பண்ணவே முடியாது. சரி வாங்க இந்த படத்தை டீடைலா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல வர பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணும்போது ஹைப்னு ஒரு ஆப்ஷனும் வரும், அதையும் கொடுங்க. இந்த வாரம் முழுக்கவே உங்களுக்கு நியூவா வாலெட்லாம் லான்ச் பண்ணிருக்க மக்களே. முக்கியமா லேடிஸ் அண்ட் ஜென்ஸ் ரெண்டுமே சேர்ந்து 999 ஸ்டார்ட் ஆகுது. இந்த ஆஃபரை மிஸ்ஸே பண்றாதீங்க. லிங்க் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல இருக்கு, கிளிக் பண்ணி வாங்கிக்கோங்க. ஒரிஜினல் லெதர்ல 1 இயர் வாரண்டியோட வெளியே கிடைக்க வாய்ப்பே கிடையாது. இப்போ கதைக்குள்ள போயிடலாம். இந்த படத்துடைய ஸ்டார்டிங் சீன்லயே ஒரு வீட்டை காமிக்கிறாங்க. ஒரு அக்கா குக் பண்றாங்க. குக் பண்ணி முடிச்சுட்டு வந்து வாட்ச்மேனை கூப்பிடுறாங்க. டியூட்டிக்கு டைம் ஆயிடுச்சு வரலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இதோ வரேன் கிளம்பிட்டேன் அப்படின்னு சொல்றாரு. இந்த வாட்ச்மேன் இந்த வீட்லயே பின்னாடி பக்கமா ஸ்டே பண்ணிருக்காரு போல மக்களே. தனியா ஒரு ரூம்ல வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்றதுக்காக வராரு. வந்த ஒரு வேலையை ஸ்டார்ட் பண்றாரு. அங்க இருக்க இதுக்கெல்லாம் செடிக்கெல்லாம் தண்ணி பாய்ச்சுறாரு. டைம் ஒரு ஈவினிங் 6 மணிக்கு மேல இருக்கும். அந்த மாதிரி தான் காமிக்கிறாங்க. இதே டைம்ல இந்த வீட்டுக்குள்ள யாரோ சைலண்டா வர ட்ரை பண்றாங்க. முகமுடியெல்லாம் போட்டுக்கிட்டு அந்த ஹூடிலாம் போட்டு முகத்தை மறைச்சிக்கிட்டு உள்ளுக்குள்ள வர ட்ரை பண்ண நாய் பார்த்துட்டு பயங்கரமா குலைக்குது. இதே டைம்ல செக்யூரிட்டி தண்ணி பாய்ச்சிக்கிட்டு இருக்காரு. ஒரு மாதிரி பாட்டு பாடிக்கிட்டு இருக்காரு. நாய் குலைக்கிறத பெருசா கண்டுக்கல. சும்மா குலைக்குது போல, நம்ம தான் மெயின் கேட்ல இருக்கோம் இல்லையா, யார் வர போறா அப்படின்னு சொல்லிட்டு அமைதியா விட்டாரு. ஆனா வந்த திருடன் எப்படியோ நேக்கா அந்த நாயெல்லாம் ஏமாத்திட்டு கேஷுவலா உள்ளுக்குள்ள போயிட்டா மக்களே. இப்பதான் குலைக்கிறத இவர் நோட்டே பண்றாரு. என்ன விடாம குலைச்சிட்டு இருக்கே, அமைதியாரு அமைதியாரு அப்படின்னு. இந்த டைம்ல இந்த வீட்டுடைய ஓனர் ஒரு வயசான தாத்தா, அந்த தாத்தா வராரு. என்னையா நாய் குலைச்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு சாப்பாடுலாம் போடலையான்னு கேட்கும்போது எல்லாமே ஓகே தான், என்னன்னு தெரியல திடீர்னு குலைக்குது. நான் போயிட்டு என்னன்னு பாக்குறேன், நீங்க உள்ளுக்குள்ள போங்க அப்படின்னு சொல்லிட்டு அமுச்சு விட இவரும் உள்ளுக்குள்ள வராரு. இதே டைம்ல யாரோ வீட்டுக்குள்ள வந்தாங்க பாத்தீங்களா, அவங்க நேரா போயிட்டு அங்க மெடிசன் பாக்ஸ் இருக்கு. அந்த பாக்ஸுக்குள்ள ஏதோ மாத்தி வைக்கிறாங்க. ஏதோ மெடிசனை மாத்தி வைக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. மாத்தி வச்சுட்டு இதே டைம்ல அங்க இருந்து கிளம்பலான்னு பார்க்கும்போது தாத்தா உள்ளுக்குள்ள வந்துட்டாரு. அந்த உள்ளுக்குள்ள வந்து திருட்டு பையன் மாட்டிக்கிட்டான். இப்போ தாத்தா ஒரு பக்கமா துணியெல்லாம் மாத்திக்கிட்டு இருக்கும் போது அந்த கேப்பை யூஸ் பண்ணிட்டு திருட்டு பையன் கேஷுவலா தப்பிச்சு வெளியவே போயிட்டா மக்களே. இப்போ வந்த தாத்தா ட்ரெஸ் எல்லாம் மாத்திக்கிட்டு ஃப்ரெஷ் ஆயிட்டு ஒரு ஊசி போடுறாரு. இவருக்கு சுகர் இருக்கு போல, அதனால இன்சுலின் ஊசியை போட்டுட்டு அமைதியா படுத்துட்டாரு. படுத்து தூங்கிட்டே இருக்கும் போது நைட் திடீர்னு உடம்பெல்லாம் ஏதோ பண்ணுது, தூக்கமே வரல, ஒரு மாதிரி உடம்பெல்லாம் பண்ணிட்டு பொத்துன்னு கீழே விழுறாரு. அவ்வளவுதான், இறந்தே போயிட்டாரு போல. இப்போ அப்படியே எங்க சீனை கட் பண்ணி ஃபிளாஷ்பேக் காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ ஏதோ ஒரு கம்பெனில ஒரு முக்கியமான பொறுப்புல ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு பிசினஸ் டீலை முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபாரினர் லேடியை மீட் பண்ணி எப்படியோ பேசி அந்த பிசினஸை சைன் பண்ணிட்டாரு. இந்த பிசினஸ் மட்டும் ஓகே ஆச்சு அப்படின்னா இவங்களுக்கு 35% வரைக்கும் ப்ராஃபிட் கிடைக்குமா. இதை வந்துட்டு பாஸ் கிட்ட சொல்லி எக்ஸ்பிளைன்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது பாஸுக்கு ரொம்ப சந்தோஷம். சூப்பரா நீ வேலை பார்த்திருக்க, நல்ல வேலை பார்த்திருக்க, உனக்கு கண்டிப்பா கூடிய சீக்கிரமே ப்ரமோஷனுக்கு ஏற்பாடு பண்றேன் அப்படின்லாம் சொல்றாரு. அடுத்து ஒரு காஃபி ஹவுஸை காமிக்கிறாங்க. இந்த படத்துடைய பேரு, இந்த காஃபி ஹவுஸோடைய பேர் தான் மைக்கேல்ஸ் காஃபி ஹவுஸ். இங்க ஒரு தாத்தா பாட்டி வந்துட்டு காஃபிலாம் ஆர்டர் பண்றாங்க. இந்த தாத்தா பாட்டி வந்துட்டு பாத்தீங்கன்னா புருஷன் பொண்டாட்டி கிடையாது, ஃப்ரெண்ட்ஸ் தான். வந்து உட்காந்து காஃபிலாம் ஆர்டர் பண்ணிட்டு ஜாலியா பழைய கதையெல்லாம் பேசிட்டு இருக்கும் போது அங்க ஒரு பொண்ணை பாக்குறாங்க. நம்ம ஹீரோயின் தான் அங்க தனியா உட்காந்துட்டு இருக்காங்க. நான் போயிட்டு அந்த பொண்ணு கிட்ட பேச போறேன் அப்படின்னும் போது, ஏங்க நீங்க போயிட்டு ஏங்க அந்த பொண்ணை நோண்ட போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, இல்ல அந்த பொண்ணு தனியா உட்காந்துக்கிட்டு இருக்கா, நான் போயிட்டு லைட்டா பேச்சு கொடுக்குறேன் அப்படின்ட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட போயிட்டு பேச ஆரம்பிக்கிறாரு. என்னமா இன்னைக்கும் வரவே இல்லையான்னு கேட்கும் போது, ஆமா இன்னைக்கும் வரல, அதான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னும் போது, நானும் பாக்குறேன் ரொம்ப நாளா செட்டே ஆகாம மறுபடியும் சண்டை போட்டுட்டே இருக்கீங்க, இதுக்கப்புறம் மூவ் ஆன் ஆகாது போல, கண்டிப்பா உங்களுக்கு செட் ஆகாது போல, நீ என்ன பண்ணு, பேசி இது எல்லாத்தையும் முடிவுக்கு கொண்டு வந்துடு, நீ அவனை விட்டு அவன் கண்டிப்பா செட் ஆக மாட்டான் அப்படின்னும் போது, எதை வச்சு சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, நான் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ்ல நிறைய இந்த மாதிரி காதல்லாம் பார்த்திருக்கேன், இவன் பண்றது கொஞ்சம் கூட சரியே கிடையாது, நீ தான் பின்னாடி தொங்கிட்டு போற, அவன் உன்னை வந்துட்டு கண்டுக்கவே மாட்டான், மதிக்கவே மாட்டான், உனக்கு ஒரு ரெஸ்பான்ஸே கொடுக்க மாட்டான், நீ பிரேக்கப் பண்ற அப்படின்னும் போது அந்த பொண்ணு சரியான கடுப்பு, இதெல்லாம் நீங்க சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கோச்சிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிட்டா. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி நம்ம ஹீரோடைய ஃபேமிலியை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோக்கு ஒரு அப்பா, ஒரு அம்மா, ஒரு தங்கச்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமைதியான வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்காரு. அப்பா இருக்காரு பாத்தீங்களா, இவரு ஒரு வக்கீலா இருப்பாரு. அம்மாவும் தங்கச்சியும் சேர்ந்துட்டு ஒரு ரெசார்ட் நடத்திக்கிட்டு இருக்காங்க. அதாவது அம்மா தான் ரெசார்ட் நடத்திக்கிட்டு இருக்காங்க, தங்கச்சி கூட இருந்துட்டு அதே ஊர்ல படிச்சுக்கிட்டு இருக்கா. இப்போ அம்மா அப்பாக்கு கால் பண்ணி என்ன பையன் வந்துட்டானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, இன்னும் பையன் வரல, சாப்பாடுலாம் ரெடியா இருக்கு, நான் சாப்பிட போறேன், அதுக்குள்ள வந்துடுவான் போல அப்படின்னு சொல்லிட்டு
சொல்லிட்டு எல்லா கதையும் பேசிக்கிட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோ வராரு. சாப்பிட வாடா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட போயிட்டு சாப்பிட உட்காந்து பேச ஆரம்பிக்கும் போது இந்த மாதிரி ஒரு டீல்லாம் முடிஞ்சுது, வேலைலாம் சூப்பரா போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ஜாலியா பேசிட்டு இருக்கும் போது அந்த டைம்ல விடாம நம்ம ஹீரோயின் கால் பண்ணிட்டே இருக்காங்க. இவர் போனே அட்டன் பண்ண மாட்டாரு. டேய் நானும் வந்ததுல இருந்து பாக்குறேன் போன் அடிச்சிட்டே இருக்கு, ஏன்டா எடுக்கவே மாட்டற ஜாஸ்மினா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது நம்ம ஹீரோ அமைதியா இருக்காரு. எதுவுமே பேசாம கையை கழுவிட்டு நான் தூங்க போறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. தூங்க கூட போகாம போயிட்டு ஏதோ வேலை பார்த்துட்டு இருப்பாரு. அப்பயும் நம்ம ஹீரோயின் விடாம கால் பண்ணிட்டே இருக்காங்க. ஃப்ரெண்டு கிட்டலாம் சொல்லி புலம்புறாங்க, இவனுக்கு என்னன்னே தெரியல, போனே எடுக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவுடைய அம்மாக்கே கால் பண்றாங்க. கால் பண்ணி இந்த மாதிரி ஹீரோ இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது நீ யாருமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க இந்த மாதிரி ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்றாங்க. யாரு நீ தான் ஜாஸ்மினா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஆமான்னு சொல்லும் போது சரி ஓகே என்ன சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. ஒன்னும் சொல்ல வேணாம், கால் பண்ணா போனே போக மாட்டேங்குது, அதான் அங்க வந்தானு கேட்கலான்னு போன் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிட்டாங்க. இப்ப அப்படியே எங்க சீன் கட் ஆகுது. அடுத்த நாள் காலையில அம்மா அப்பாவுடைய அந்த ரொட்டீனை காமிக்கிறாங்க. அம்மா வந்துட்டு இந்த ரெசார்ட்டை பாத்துக்கிறாங்க. தங்கச்சி இருக்கா பாத்தீங்களா, ஹீரோடைய தங்கச்சி, அந்த பொண்ணு தனியா ஒரு மாதிரி சோகமா உட்காந்துட்டு இருக்கா. அம்மா வந்து பாக்குறாங்க, ஏமா இந்த மாதிரி சோகமா உட்காந்துட்டு இருக்க, நீ கிளம்பு ஸ்கூலுக்கு கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை போ சொல்லிட்டு ரெசார்ட்ல எக்கச்சக்கமான வேலை, எல்லா வேலையும் இவங்க தான் எடுத்து போட்டு செய்யறாங்க. அப்பா வந்துட்டு ஒரு ஃபேமஸான கிரிமினல் லாயர், இவரு கிளம்பி அவருடைய வேலையை பார்க்க போறாரு, எக்கச்சக்கமான கேஸை பாக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறாங்க. இதே டைம்ல நம்ம ஹீரோ கிளம்பி ஆபீஸ்க்கு போயிட்டாரு. இங்கேயும் ஹீரோயின் கால் பண்ணி பாக்குறாங்க. இந்த ஆளு போனே எடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு நேரா கிளம்பி ஆபீஸ்க்கு வராங்க. அவருடைய கேபினுக்கு எந்த பெர்மிஷனும் கேட்கல, வந்திருக்கேன் அப்படின்னு சொல்ல எதுவுமே சொல்லாம வீட்டுக்குள்ள போற மாதிரி நேரா ஆபீஸ்க்குள்ள போயிட்டு எதுவுமே கேட்காம எதுவுமே சொல்லாம கையை பிடிச்சி அப்படியே இழுத்துட்டு போயிட்டு வண்டியில உட்கார வச்சு அந்த பொண்ணு பாட்டுன்னு போறா. என்னடி ஆச்சு, ஏன் இந்த மாதிரி பண்ற அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா, நீ ஏன் போனே எடுக்க மாட்டற, என்ன ஏன் இக்னோர் பண்ற, உனக்கு என்னதான் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அதுக்குன்னு லூசு மாதிரி நேரா ஆபீஸ்க்கு வந்து அத்தனை பேருக்கு முன்னாடி கையை பிடிச்சி இழுத்துட்டு போவியா, இது கொஞ்சம் கூட நியாயமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவரு கத்தி விட்டு அங்கிருந்து வண்டியில ஏறி கிளம்பிட்டாரு. அந்த ஆட்டோ பிடிச்சி கிளம்பிட்டாரு. ஹீரோயினுக்கு ரொம்பவே மனசுக்கு வருத்தமா இருக்கு. நேரா கிளம்பி அதே காஃபி ஷாப்க்கு வராங்க. அதே தாத்தா பாட்டி அங்க உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. அவங்க கிட்ட எல்லாமே சொல்லி அழுகும் போது நம்ம ஹீரோ கிளம்பி ஆபீஸ்க்கு போனாலும் அவருக்கும் மனசு கேட்கவே இல்லை. இந்த மாதிரி பண்ணிட்டுமே அந்த பொண்ணை வந்துட்டு போன்னு சொல்லிட்டு வந்துட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு சண்டையெல்லாம் போட்டு வந்துட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு இவரும் கிளம்பி அதே காஃபி ஷாப் போறாரு. போயிட்டு வழக்கமா இவங்க உட்காரக்கூடிய அதே இடத்துல உட்கார ஹீரோயினும் பாக்குறாங்க. நீ வருவன் எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து உட்காரும் போது, இங்க பாரு நீ நேரா வந்துட்டு ஆபீஸ்க்குள்ள இருந்து இழுத்துட்டு போயிட்ட, அதான் கோவத்துல புடிச்சு கத்தி விட்டேன், என்ன மன்னிச்சுக்கோ அப்படின்னு போது, டே நீ ஏன்டா என் போனை எடுக்க மாட்டற, நீ என் போனை எடுக்கல அப்படின்னா நான் கோவத்துல அந்த மாதிரி பண்ணிட்டேன், நீ என்னையும் மன்னிச்சுக்கோ அப்படின்னு இப்ப அப்படியே பேசி சமாதானமாகறாங்க. இந்த விஷயத்த தாத்தா பாட்டி பார்த்துட்டு கிட்ட வந்துட்டு, டே ஏன்டா இந்த மாதிரி தேவையில்லாம சண்டை போடுறீங்க, இப்ப பாருங்க எவ்வளவு சந்தோஷமா எவ்வளவு அமைதியா எவ்வளவு நிம்மதியா இருக்கு, இந்த மாதிரி சண்டையெல்லாம் போடாதீங்கடா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அட்வைஸ் பண்ணிட்டு தாத்தா பாட்டி அங்க இருந்து கிளம்பி போக நம்ம ஹீரோ கொஞ்சம் ஓவரா பண்ணிட்டு இருப்பாரு. அதனால உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. என்ன சர்ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ஒரு செகண்ட் வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அம்மாக்கே கால் பண்ணி இந்த மாதிரி நான் நாளைக்கு கிளம்பி ரெசார்ட்க்கு வர போறேன், கூட வரும்போது ஃப்ரெண்டையும் கூட்டு வரமா அப்படின்னு போது சரி ஓகே கூட்டிட்டு வாடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் போனை கட் பண்ணிட்டாங்க. நாளைக்கு கிளம்பி நீயும் நானும் போயிட்டு அம்மாவை மீட் பண்ணலாம், ரெசார்ட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட இந்த பொண்ணுக்கு ரொம்பவே சந்தோஷமாயிருச்சு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி நம்ம ஹீரோடைய தங்கச்சியை காமிக்கிறாங்க. ஆக்சுவலா இந்த பொண்ணு ஸ்கூல் படிக்கல மக்களே, காலேஜ் படிச்சுக்கிட்டு இருக்கா. காலேஜ்ல இந்த பொண்ணு மயக்கம் போட்டு கீழே வந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போயிட்டு அட்மிட் பண்றாங்க. என்ன பிரச்சனை அப்படின்லாம் தெரியல. அன்னைக்கு நைட்டு அம்மா அப்பாக்கு கால் பண்ணி இந்த மாதிரி 2 நாளா மாத்திரையே போடவே இல்லையா, அதான் மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டா, நல்ல வேலை பெருசா ஒன்னும் ஆகல அப்படின்னு சொல்ல, அவளுக்கு என்ன பைத்தியமா, எருமகடா மாதிரி அவ்வளவு பெருசா வளர்ந்து காலேஜ் வரைக்கும் போயிட்டு இருக்கா, மாத்திரை ஒழுங்கா போடணும்னு கூட தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு அப்பா திட்டாரு. இல்ல இதுக்கப்புறம் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா சொல்றாங்க. சொல்லிட்டு நாளைக்கு பையன் கிளம்பி வரேன் அப்படின்னு சொன்னா, கூடவே ஏதோ ஃப்ரெண்டை கூட்டிட்டு வரேன்னு சொல்லியிருக்கான் அப்படின்னு போது என்கிட்ட சொல்லவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போனை கட் பண்ண. இதே டைம்ல ஹீரோ வீட்டுக்கு வராரு. என்னடா நாளைக்கு அம்மாவை பார்க்க ரெசார்ட் போறியான்னு கேட்கும் போது, ஆமா நான் வந்துட்டு என் ஃப்ரெண்டோட போறேன், அதாவது ஜாஸ்மினோட போறேன் அப்படின்னு சொல்றாரு. சொல்லிட்டு அடுத்த நாள் காலையில கிளம்பி ஹீரோயினை கூப்பிட்டு நேரா கிளம்பி அந்த ரெசார்ட்க்கு போறாரு. ரெசார்ட்க்கு போனா தங்கச்சிக்கு நம்ம ஹீரோயினை ரொம்பவே பிடிச்சிருக்கு, ஜாலியா பேசி பழகுறாங்க. ஆனா அம்மாக்கு தான் இந்த விஷயம் பிடிக்குதா பிடிக்கலையா அப்படின்னே தெரியல. வெல்கம் பண்றாங்க, ஆனா அதுக்கப்புறம் பெருசா பேசவே மாட்டாங்க, அமைதியா இருக்காங்க. இவங்க அப்படியே குறுகுறுன்னு பார்த்துட்டே இருக்காங்க. இப்போ நம்ம ஹீரோயின் எப்படி லவ் பண்ண ஆரம்பிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. ஸ்கூல் டைம்ல இருந்தே லவ் பண்ணி இது வரைக்கும் அந்த லவ் வந்துட்டு புடிச்சு வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. முக்கியமா இந்த லவ் பிரிஞ்சு போகாததுக்கு நம்ம ஹீரோயின் தான் முக்கியமான காரணம் போல. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி அந்த தாத்தா பாட்டியை காமிக்கிறாங்க. இந்த தாத்தா பாட்டி வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு ஓல்ட் ஏஜ் ஹோம்ல தான் வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க. இந்த பாட்டியோடைய குடும்பம் இந்த பாட்டியை நாங்களே கூட்டிட்டு போறோம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போக வந்திருக்காங்க. தாத்தாக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு, இருந்தாலும் சந்தோஷமா போங்க அப்படின்னு சொல்லிட்டு வழி அமுச்சு விட்டாரு. நம்ம ஹீரோயின் சும்மா தாத்தா கிட்ட பேச்சு கொடுக்கலாம், தாத்தா கண்டிப்பா ஃபீல் பண்ணுவாரு, பாட்டி இல்ல அப்படின்னா கண்டிப்பா ஃபீல் பண்ணுவாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சப்போர்ட்டா
இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. அந்த பாட்டி அங்கிருந்து கூட்டிட்டு போனதுக்கு அப்புறமா என்ன தாத்தா கஷ்டமா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, கஷ்டம்லாம் ஒன்றும் இல்லை, ஆனா கண்டிப்பா மிஸ் பண்ணுவேன். எனக்கு வந்துட்டு ஒரு பயங்கரமான கம்பெனியனா இருந்தாங்க, பேச்சு துணையா இருந்தாங்க. திடீர்னு இல்லை அப்படின்னா கஷ்டமா இருக்கும், ஆனா பழகிக்கலாம். நம்ம வாழ்க்கையில எல்லாரும் கூடவே வருவாங்கன்னு சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கேஷுவலா சொல்றாரு. சரி ஓகே தாத்தா நல்லதா இருக்காரு போல அப்படின்னு சொல்லிட்டு இவங்க இங்க இருந்து கிளம்பிட்டாங்க. இப்ப அப்படியே எங்க சீன் கட்டாது. அடுத்த நாள் நம்ம ஹீரோ அந்த காஃபி ஷாப்ல உட்கார்ந்துகிட்டு இருக்கும் போது தாத்தா வராரு. பாருப்பா உங்களை பாப்பன்னு நினைக்கவே இல்லை அப்படின்னும் போது அங்க இருக்க ரொம்பவே போரா இருக்கு, தனிமையா உட்கார்ந்துகிட்டு இருக்க சரியான கடுப்பா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பேசிட்டே இருக்கும் போது இந்த டைம்ல நம்ம ஹீரோடைய தங்கச்சி அப்பா அம்மா வராங்க. நீங்க எங்க இங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, டே இன்னைக்கு அப்பா அம்மாவுடைய 27வது ஆனிவர்சரி மறந்தே போயிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, ஐயோ மறந்தே போயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா அப்பாக்கு விஷ் பண்ணேன். இந்த தாத்தாவும் பார்த்துட்டு விஷ் பண்றாரு, எல்லாமே எப்படி போகுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. இவங்க போயிட்டு பீஸா ஆர்டர் பண்றாங்க, இங்கேயே சாப்பிடலாம், இங்கேயே செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப நம்ம ஹீரோடைய அம்மா தாத்தா இதை கேட்கிறாங்க, நீங்களும் எதுக்கு அமெரிக்காவுக்கு போயிடக்கூடாது, இங்க இருந்து ஏன் தனியா கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க, பையன் கூட போனா பையன் கூட இருந்த சந்தோஷம் இருக்கும் இல்லையா அப்படின்னு போது, பையனும் சும்மா சும்மா தொல்லை பண்ணிட்டு இருக்காங்க, அங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா நம்ம ஊர்ல இருக்கிற ஃபீல் கண்டிப்பா அமெரிக்கால இருக்கவே இருக்காது, அதான் நான் இங்க இருக்கேன் அப்படின்னு சொல்ல, இந்த டைம்ல கரெக்டா பையனே கால் பண்றான். கால் பண்ணி பேசிட்டு இருக்கும் போது, டே நல்ல நேரத்துல கால் பண்ணிருக்க, இங்க ஒரு பியூட்டிஃபுல்லான கப்பிள் 27வது ஆனிவர்சரியை கொண்டாடிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு விஷ் பண்ணு அப்படின்னும் போது போனை ஸ்பீக்கர்ல போட அவர் விஷ் பண்றாரு. விஷ் பண்றது மட்டும் இல்லாம நாளானிக்கு வந்துட்டு அப்பாக்கு பர்த்டே, அதுவும் 70வது பர்த்டே, அந்த பர்த்டேவை நல்லாவே கொண்டாடலான்னு நான் கிளம்பி ஊருக்கு வரேன், கண்டிப்பா நீங்க எல்லாரும் வரணும் அப்படின்னும் போது வரோம் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிட்டாங்க. இப்படி எல்லாமே முடியும் போது நம்ம ஹீரோக்கு போன் வருது, ஹீரோடைய அப்பாவுக்கும் போன் வருது. பேசிட்டு வெளியே போவாங்க பாருங்க. இப்போ போன்லாம் பேசி முடிச்சதுக்கு அப்புறமா, டே நீ என்னதான் முடிவு பண்ணிருக்க, நேத்து வந்துட்டு ஜாஸ்மினை கூப்பிட்டு அம்மாவை பார்க்க அந்த ரெசார்ட்க்கு போயிருக்க, அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க போறியா இல்லைன்னா அந்த பொண்ணை கழட்டி விட போறியா, ஏதாவது முடிவு பண்ணி சொல்றா, ரெண்டும் கட்டானா இருந்தா கண்டிப்பா வேலைக்கு ஆகாது, வாழ்க்கை ரொம்பவே கஷ்டமா போயிடும் அப்படின்னும் போது இவரு கோச்சிட்டு அப்பா கிட்டே சண்டை போடுறாரு. அப்படின்னா என்ன முடிவெடுக்க சொல்றீங்களா, எனக்கே ஒன்னும் புரியல அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட்டுட்டே இருக்கும் போது அம்மாவும் தங்கச்சியும் வெளியே வராங்க. இவங்க அமைதியாயிட்டாங்க. இந்த மாதிரி எல்லாமே முடிஞ்சிருச்சு, ரெசார்ட்ல எக்கச்சக்கமான வேலை இருக்கு, நாங்க உடனே கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கிருந்து கிளம்பிட்டாங்க. அப்பாவும் கிளம்பிட்டாரு. தாத்தா வந்துட்டு கார்ல வரல போல, தாத்தாவை இவரே டிராப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை கூட்டிட்டு போயிட்டு தாத்தாவை டிராப் பண்ணிட்டு போறாரு. தாத்தா எல்லா வேலையும் பண்ணி முடிச்சுட்டு நைட்டு அந்த இன்சுலின் ஊசி போட்டுட்டு தூங்குவார் போல, அதே போல ஊசியை போட்டு தூங்குறாரு. இப்ப அப்படியே எங்க சீன் கட்டாது. அடுத்து நம்ம ஹீரோடைய லைஃப் இது எல்லாமே மாத்தி காமிச்சிட்டு தாத்தாக்கு வந்துட்டு ஒரு டாக்டர் ரெகுலரா செக்அப் பண்ண வருவாரு. அவர் வந்து செக்அப் பண்றாரு, ஊசி எல்லாம் கரெக்டா போட்டுக்கோங்க, மாத்திரை எல்லாம் போட்டுக்கோங்க, உங்களுக்கு எல்லாமே ஓகே தான், 70 வயசு ஆகுது, இதெல்லாம் நீங்க இந்த மாதிரி இருக்கிறதே ஒரு பெரிய அதிசயமான விஷயம் தான், ஆனா சுகரை மட்டும் எப்படியாச்சும் கண்ட்ரோல்ல வச்சுக்கோங்க அப்படின்னு தாத்தா இப்போ ஒன்னு சொல்றாரு. தாத்தாக்கு ஒரு மிகப்பெரிய ஆசை என்ன அப்படின்னா, இதே ஊர்ல இவருக்கு ஒரு லேண்ட் இருக்கு போல, பெரிய லேண்ட் இருக்கு, அந்த லேண்ட்ல ஒரு கம்யூனிட்டி ஹாஸ்பிட்டல் கட்டணும், கட்டி ரொம்பவே கம்மியான அளவு பிரைஸ்ல வந்துட்டு மக்களுக்கு சிகிச்சை எல்லாம் பார்க்கணும் அப்படின்னும் போது, கம்யூனிட்டி ஹாஸ்பிட்டல் கட்டணும் அப்படின்னா அதுக்கு எக்கச்சக்கமா செலவாகும், அங்க ஒர்க் பண்றவங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா ஸ்பெண்ட் பண்ணும், அதெல்லாம் அவ்வளவு சாதாரணமான காரியமே கிடையாது, எக்கச்சக்கமா பணம் செலவு பண்ணிட்டே இருக்கணும் அப்படின்னும் போது, பணத்தை பத்தி எல்லாம் நீ கவலையே படாத, என்னுடைய லேண்ட்லயே ஒரு கம்யூனிட்டி ஹாஸ்பிட்டல் பில்ட் பண்ணி அதுல உன்னை டாக்டரா உட்கார வச்சு பார்க்கணும், அதான் ஆசை அப்படின்னு. சரி ஓகே அதெல்லாம் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் அங்க இருந்து கிளம்பிட்டாரு. அடுத்து தாத்தாவுடைய 70வது பர்த்டே, பையன் சொன்ன மாதிரி அமெரிக்கால இருந்து ஊருக்கு வந்துட்டான், பயங்கரமா கொண்டாடுறாங்க. நம்ம ஹீரோடைய ஃபேமிலி, ஹீரோனுடைய ஃபேமிலி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்திருக்காங்க. ஆட்டம் பாட்டம் கூத்து அப்படின்னு சொல்லிட்டு செமையா போயிட்டு இருக்கு. இப்போ ஹீரோ உட்கார்ந்துட்டு இருப்பாரு, ஹீரோயின் வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. பேசும்போது சரி ஓகே எப்பதான் கல்யாணம் பண்ணிக்கலாம், எப்ப கல்யாணம் பண்ணிக்கலாம்னு முடிவுல இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, கல்யாணம் அப்படின்னோடனே இவன் மூஞ்சே மாறுது. நான் இன்னும் அதை பத்தி யோசிக்கவே இல்லை, பொறுமையா பிளான் பண்ணிக்கலாம். ஆக்சுவலா நம்ம ஹீரோயின் ஏதோ ஒரு கோர்ஸ் படிச்சுக்கிட்டு இருக்காங்களாம், அதை படிச்சு முடி, அதுக்கப்புறமா பாத்துக்கலாம் அப்படின்னு போது, டேய் ஏன்டா இந்த மாதிரி பண்ற, எப்ப கல்யாணத்தை பத்தி கேட்டாலுமே அதை பண்ணு இதை பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது சொல்லி ஒல்ட்டி விட பாக்குற, தயவு செஞ்சு உனக்கு ஏதாவது அஃபேர் இருந்தா கூட என்கிட்ட சொல்லிடு, இல்ல பிடிக்கல அப்படின்னா சொல்லிட்டு பரவாயில்ல அப்படின்னு இவரு ஆமான்னு சொல்லிட்டாரு. என்ன அஃபேர் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ஃப்ளோல ஆமான்னு சொன்ன உடனே இந்த பொண்ணு கோச்சுக்கிறா, எனக்கு தெரியும்டா நீ இந்த மாதிரி ஏதாவது சொல்லுவேன்னு தெரியும், அதனால தான் என்ன கழட்டி விட பாக்குறியா, அதனால தான் என்ன இக்னோர் பண்றியா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு அப்பா கூட வந்திருப்பா, வாப்பா கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்ப நம்ம ஹீரோ தனியா உட்காந்து குறிச்சுக்கிட்டு இருக்காரு. இதே டைம்ல தாத்தாவும் தாத்தாவுடைய பையனையும் காமிக்கிறாங்க. தாத்தா பையன்கிட்ட எல்லாமே சொல்லிட்டாரு, இந்த மாதிரி நான் ஒரு கம்யூனிட்டி ஹாஸ்பிட்டல் கட்ட போறேன், அதுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி வேணும், இந்த ப்ராப்பர்ட்டியை மட்டும் எனக்கு கொடுத்துரு, கண்டிப்பா உனக்கு கொடுக்க மாட்டேன் அப்படின்னும் போது, அப்பா கம்யூனிட்டி ஹாஸ்பிட்டல் பில் பண்ணோம் அப்படின்னா செமையா செலவாகும், நீங்க யோசிச்சிங்களா, ஃபண்ட் எல்லாம் எப்படி பண்ண போறீங்க, ஃபண்டுக்கெல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, எல்லாமே நான் பாத்துக்கிறேன், எனக்கு இந்த ப்ராப்பர்ட்டி மட்டும் போதும், வேற எதுவுமே வேணாம் அப்படின்னு. சரி ஓகே எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது, இது எல்லாமே நீங்க சம்பாரிச்ச பணம் தான், என்னுடைய ப்ராப்பர்ட்டி கிடையாது, நான் சைன் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு
சைன் போர்டு கொடுத்துட்டான். சைன் போட்டு பையன் அங்கிருந்து கிளம்பிட்டான். தாத்தா தனியா உட்காந்துக்கிட்டு இருக்காரு. கீழே பார்க்க ஹீரோவும் தனியா உட்காந்துட்டு இருக்காரு. இப்போ இந்த ப்ராப்பர்ட்டில சைன் போட்டு வாங்கினதுக்கு அப்புறமா நம்ம தாத்தாக்கு ஏதோ ஒரு பழைய பிளாஷ்பேக் கண்ணுக்கு முன்னாடி வந்துட்டு போகுது. ஏதோ ஒரு ஸ்கூட்டி வந்துட்டு ஆக்சிடென்ட் ஆகிற மாதிரி ஒரு பிளாஷ் வந்துட்டு போகுது. இப்போ தாத்தா வந்துட்டு ஹீரோவை பார்த்துட்டு கீழே வராரு. ஏன்டா தனியா உட்காந்துக்கிட்டு இருக்க, மறுபடியும் உனக்கும் அந்த பொண்ணுக்கும் சண்டையான்னு கேட்கும் போது நம்ம ஹீரோ ஆமான்னு சொல்றாரு. ஏன்டா இந்த மாதிரி பண்ற, எது வந்தாலும் நேரடியா பேசுது, பிடிக்கல அப்படின்னும் சொல்ல மாட்டேற, பிடிச்சிருக்கு அப்படின்னும் சொல்ல மாட்டேற, ஏன்டா சும்மா சும்மா சண்டை போடுற. சரி ஓகே கவலையே படாத, நாளைக்கு வந்துட்டு அந்த காஃபி ஷாப்ல மீட் பண்ணலாம், நீ அந்த பொண்ணை கூட்டிட்டு வா, பேசி நான் வந்துட்டு ஒரு முடிவுக்கு கொண்டு வரேன் அப்படின்னு சொல்றாரு. சரின்னு சொல்லிட்டு ஹீரோவும் கிளம்பிட்டாரு. இப்போ அப்படியே எங்க சீன் கட்டாது. அடுத்த நாள் காலையிலேயே தாத்தா வந்துட்டு அந்த டாக்டரையும் அதுக்கப்புறம் இவரு ஸ்டே பண்ணிருக்காரு பாத்தீங்களா ஒரு ஹோல்டேஜ் ஹோம், அதனுடைய ஓனரையும் கூப்பிட்டு நேரா ரெஜிஸ்டர் ஆபீஸ்க்கு போயிட்டு டாக்குமெண்ட்ல சைன் போட்டு இந்த கம்யூனிட்டி ஹாஸ்பிட்டல் கட்டத்துக்கு தேவையான இனிஷியல் அமௌண்ட் 2 கோடியை செக்கா போட்டு கொண்டு வந்திருப்பாரு. அதையும் டாக்டர் கையில கொடுக்குறாரு. எல்லாமே ஆரம்பிங்க, நல்லபடியா நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வேலை முடிஞ்சதுக்கு அப்புறமா இங்க இருந்து கிளம்புறாங்க. கிளம்பி நம்ம தாத்தாக்கு வந்துட்டு ஒரு மாதிரி உடம்புக்கே முடியல, தாங்கி தாங்கி நடக்கிறாரு, நடக்கவே முடியல. இத பார்த்த டாக்டர் உங்களுக்கு ரொம்ப உடம்புக்கு முடியாம இருக்கு, இந்த டேப்லெட்லாம் வாங்கி போடுங்க, ஓரளவுக்கு உங்களுக்கு ஸ்டாமினா இம்ப்ரூவ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி கொடுக்க போகும்போது தாத்தா அதையும் வாங்கிட்டே போறாரு. இப்போ வீட்டுக்கு போவாரு. போகும்போது டாக்ஸில தான் போறாரு. போற வழியில ஹீரோக்கு கால் பண்ணி இன்னைக்கு கொஞ்சம் உடம்புக்கு முடியல, இன்னைக்கு அந்த பொண்ணை கூப்பிட்டு காஃபி ஷாப்க்கு வராத, நாளைக்கு பாத்துக்கலாம், நான் போயிட்டு ரெஸ்ட் எடுக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போறாரு. இந்த டைம்ல தான் யாரோ வீட்டுக்குள்ள நுழைஞ்சு தாத்தாவுடைய மெடிசன்ல ஏதோ மிக்ஸ் பண்ணிருப்பாங்களா இல்ல கலந்து விட்டு போயிட்டாங்களா அப்படின்லாம் தெரியல, வந்துட்டு போயிருப்பாங்க. தாத்தா வந்து செக்யூரிட்டி கிட்ட பேசிட்டு அப்படியே உள்ளுக்குள்ள போயிட்டு அமைதியா படுக்கிறாரு. அந்த ஊசி போட்டுட்டு படுத்திருப்பாரு. அதுக்கப்புறமேட்டுக்கா தான் இறந்து போயிருப்பாரு. இப்போ அடுத்த நாள் காலையில செக்யூரிட்டி போயிட்டு பார்க்கும்போது தாத்தா கீழே டெட் பாடியா இருக்காரு. இத பார்த்துட்டு செக்யூரிட்டி பயங்கரமா அழுகுறாரு. எல்லாருக்கும் கால் பண்ணி வர சொல்றாரு. போலீஸ்லாம் வந்துட்டாங்க. இப்போ தாத்தாவுடைய அந்த இறுதி சடங்கெல்லாம் நடக்குது. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல என்ன வந்திருக்கும் அப்படின்னா தாத்தா வந்துட்டு தற்கொலை பண்ணி இறந்து போயிட்டாரு. டெய்லி இன்சுலின் போடுறாரு பாத்தீங்களா, அதுல டோசேஜ் அதிகமா போட்டு அவரு தற்கொலை பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கும். ஆனா ஹீரோக்கு அதுல நம்பிக்கையே கிடையாது. நேரா போயிட்டு போலீஸை மீட் பண்ணி இந்த மாதிரி தாத்தாவுடைய சாவுல ஏதோ மர்மம் இருக்கு, தாத்தா தற்கொலை பண்ணிக்கிற ஆள்லாம் கிடையவே கிடையாது, இந்த கேஸை ரீஇன்வெஸ்டிகேஷன் பண்ணுங்க, முதல்ல இருந்து ஆரம்பிங்க, அந்த தாத்தாவை யாரோ கொலை பண்ணிட்டாங்க இல்ல மர்ம மரணம்னு போட்டு ஆரம்பிங்க அப்படின்னும் போது யோ நீ என்ன பைத்தியமா, அந்த தாத்தாவுடைய பையனே அமெரிக்கால இருந்து வந்துட்டு எதுவுமே கண்டுக்காம கிளம்பி போயிட்டாரு, இது வந்துட்டு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்லயும் இது கிளியர் கட் சூசைட் தான் போட்டிருக்கு, இதுக்கப்புறம் இதை என்னால எப்படி விசாரிக்க முடியும், பையனே அமைதியா போறான், நீ என்ன பண்ண போற, கிளம்பி போ அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் அமுச்சு விட நம்ம ஹீரோ நேரா வந்து அப்பாவை மீட் பண்றாரு. மீட் பண்ணி இந்த மாதிரி தாத்தாவுடைய கேஸை ரீஓபன் பண்ணணும், அதுக்கு ஏதாவது பண்ணுங்க, கேஸை கூட போடுங்க அப்படின்னும் போது டே நானுமே போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை பார்த்தேன், தாத்தா வந்துட்டு தற்கொலை பண்ணி இறந்து போயிட்டு இருக்காரு, இதுக்கப்புறம் எப்படிடா அந்த கேஸை ஓபன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இல்லப்பா உங்களுக்கே தாத்தாவை பத்தி நல்லாவே தெரியும், ரொம்பவே நல்ல மனுஷன், அண்ட் வந்துட்டு எதையுமே பெருசா கண்டுக்க மாட்டாரு, எதுக்குமே பெருசா வருத்தப்படாத ஆளு, கண்டிப்பா அவரு தற்கொலை பண்ணிக்கலாம் வாய்ப்பே கிடையாது, உங்களுக்கும் நல்லாவே தெரியும், எப்படியாச்சும் இந்த கேஸை ரீஓபன் பண்ணும் அப்படின்னும் போது அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்ல, ஒண்ணுமே பண்ண முடியாது, எந்த ஒரு முகாந்திரமும் இல்லாம எதுவுமே பண்ண முடியாது, நீ போயிட்டு வேலையை பாரு, வேலைக்கு ஆபீஸ்க்குன்னு போயிட்டு 4-5 நாள் ஆகுது, ஏன்டா இந்த மாதிரி லீவ் போட்டு தேவையில்லாத விஷயத்துக்குலாம் சுத்திக்கிட்டு இருக்க, போயிட்டு உன்னுடைய ட்ரீமை நோக்கி ஓடு அப்படின்னு. இதுவுமே என் வாழ்க்கையில ஒரு முக்கியமான விஷயம் தான், அநியாயமா தாத்தாக்கு ஏதோ ஆயிருக்கு, அதுக்கு நீங்க ஹெல்ப் பண்ண மாட்டீங்கன்னா பரவாயில்ல, நானே கண்டுபிடிக்க ட்ரை பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போக அப்பாவுக்கு மனசு கேட்கல. அவருக்கு தெரிஞ்ச ஒரு எஸ்பி இருப்பாரு, அவருக்கு கால் பண்ணி இந்த மாதிரி இந்த கேஸ்ல என்ன விஷயம்னு பாருங்க அப்படின்னு சொல்லும் போது அவரும் ஹெல்ப் பண்றேன், நான் ஜஸ்ட் விசாரிச்சு பாக்குறேன் அப்படின்னு சொல்றாரு. இப்போ இந்த கேஸை விசாரிக்க புதுசா ஒரு போலீஸையே அப்பாயின்ட் பண்றாரு. இந்த கேஸ்ல என்ன விஷயம் இருக்குன்னு பாருங்க, முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா இந்த கேஸை முடிங்க அப்படின்னு சொல்லி அனுப்புறாரு. இதுக்கு நடுவுல நம்ம ஹீரோ போனே எடுக்க மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வீட்டுக்குள்ள போயிட்டு கதவை சாத்திட்டு தற்கொலைக்கெல்லாம் ட்ரை பண்ணிருப்பாங்க. அம்மா அப்பா தான் காப்பாத்திருப்பாங்க. இப்போ இந்த போலீஸ் என்ன பண்றாருன்னா முதல்ல போயிட்டு இந்த கேஸை விசாரிச்சு அந்த போலீஸ் கிட்ட விசாரிக்கிறாரு. அவரு என்ன சொல்றாரு, சாதாரணமான கேஸ், அந்த தாத்தா வந்துட்டு தற்கொலை தான் பண்ணி இறந்து போயிட்டாரு, மத்தபடி நோட்டீஸபிளா வேற எதுவுமே கிடையாது, சந்தேகப்படும்படியா ஒரு சின்ன திரும்ப கூட பார்க்கவே இல்லை இந்த கேஸ்ல அப்படின்னு சொல்லும் போது சரி நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா எங்க ஸ்டே பண்ணிருந்தாரோ அந்த ஹோம்க்கு போயிட்டு அந்த ஹோமுடைய ஓனர் கிட்ட விசாரிக்கும் போது தாத்தா ரொம்ப ரொம்ப நல்லவரு, எல்லார்கிட்டயும் ஜாலியா பேசி பழகுவாரு, ரொம்பவே நல்ல மனுஷன், திடீர்னு இறந்து போயிட்டாரு அப்படின்ற விஷயத்த எங்களாலேயே தாங்கிக்க முடியல, தாத்தாக்கு இந்த ஹோம்ல வந்துட்டு ஒரு பார்ட்டி ஃப்ரெண்டா இருந்தாங்க, ஜஸ்ட் ஃப்ரெண்டு தான், அவங்களுமே இப்போ இங்க இல்ல, அவங்கள அவங்க ஃபேமிலி வந்துட்டு வீட்டுக்கு கொண்டு போயிட்டாங்க அப்படின்னும் போது சரி ஓகே நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் கிளம்பிட்டாரு. அடுத்து மைக்கேலுடைய காஃபி ஹவுஸ்க்கு போயிட்டு விசாரிக்கிறாரு. ஏன்னா தாத்தாவும் பாட்டியும் அடிக்கடி இங்க தான் வருவாங்க, தாத்தாக்கு போர் அடிக்குது அப்படின்னாலே இங்க தான் வருவாரு இல்லையா, இங்க போயிட்டு விசாரிக்கும் போது எனக்கும் தாத்தாக்கும் நேரடியா பழக்கம்னு
ஒண்ணுமே கிடையாது. அடிக்கடிக்க இந்த காஃபி ஹவுஸ்க்கு வருவாரு, அவரு கேக்குறத கொடுப்பேன், கொஞ்சம் பேசுவேன், மத்தபடி அந்த தாத்தா கூட க்ளோஸ்லாம் இல்ல, எனக்கு பெருசா ஒண்ணுமே தெரியாது அப்படின்னும் போது போலீஸ் கிளம்பிட்டாரு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி நம்ம ஹீரோயினுடைய தங்கச்சியை காமிக்கிறாங்க. தங்கச்சி ஒரு பையனை ரெசார்ட்டுக்கு கூட்டு வந்து பேசிக்கிட்டு இருப்பா. இந்த விஷயத்த அம்மா பார்த்துட்டு கடுப்பாகிறாங்க. அதுக்கப்புறமா அம்மா பேசவே மாட்டாங்க. இந்த பொண்ணே பேச வந்தாலும் கண்டுக்கவே மாட்டாங்க. இந்த பொண்ணு இது எல்லாமே நோட் பண்ணிட்டு அம்மா தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க போல அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு நைட்டு அம்மாவை மீட் பண்ணி, அம்மா நீங்க நினைக்கிற மாதிரிலாம் சத்தியமா ஒண்ணுமே கிடையாது, அந்த பையன் என் ஃப்ரெண்டு மட்டும்தான், எனக்கு வந்துட்டு சிச்சுவேஷன் நல்லாவே புரியும், நான் சின்ன பொண்ணு கிடையாது அப்படின்னு சொல்லும் போது தான் அம்மா புரிஞ்சுக்கிட்டு அமைதியாகிறாங்க. அடுத்து இந்த கேஸை விசாரிக்கிற போலீஸ் இருக்காரு பாத்தீங்களா, இவர் நேரா தாத்தாவுடைய வீட்டுக்கே போயிட்டு செக்யூரிட்டி, அதுக்கப்புறம் அங்க வேலை பார்க்குற அந்த குக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கிட்டலாம் விசாரிக்கும் போது அன்னைக்கு பர்த்டே பார்ட்டி நிறைய பேர் வந்தாங்க. எல்லாரும் பர்த்டே பார்ட்டி முடிய கிளம்பிட்டாங்க. ஆனா கடைசியா நம்ம ஹீரோ தான் வந்துட்டு லேட்டா போனாரு, கடைசியா தாத்தாட்ட பேசிட்டு போனாரு அப்படின்னு இப்போ நேரா கிளம்பி போயிட்டு ஹீரோவை மீட் பண்ண, ஹீரோவும் ஹீரோவுடைய அப்பாவும் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அப்பாவை பார்த்தோன்னே எதுக்காக என்ன ஸ்பெஷலா இந்த கேஸை விசாரிக்க சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, எப்பா சாமி நான் ஒன்னும் ஸ்பெஷலா இந்த கேஸை விசாரிக்க சொல்ல, இந்த கேஸ்ல ஏதோ டவுட் இருக்குன்னு பையன் சொன்னா அப்படின்னு சொன்னேன், அவரா பார்த்து தான் உன்னை அப்பாயின்மெண்ட் பண்ணிருக்காரு, இந்த கேஸ்ல என்ன கண்டுபிடிக்க முடியுமோ கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லும் போது இப்போ நம்ம ஹீரோ கிட்ட கேக்குறாரு, உங்களுக்கு என்ன டவுட், தாத்தா இறந்து போயிட்டாரு, தற்கொலை பண்ணிட்டாரு, அவ்வளவுதான், நீங்க ஏன் டவுட் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா, ஆக்சுவலா தாத்தா தற்கொலை பண்ணிக்கிற ஆளே கிடையாது, தாத்தா எப்பயுமே பயங்கர எனர்ஜியா இருப்பாரு, கூட இருக்கிற யாருமே லைட்டா சோகமா இருந்தாங்கன்னா கூட அவங்கள வந்துட்டு சிரிக்க வைக்க ட்ரை பண்ணுவாரு, அந்த அளவுக்கு ரொம்ப நல்ல மனுஷன், அவரு இறந்து போனார் இல்லையா, அன்னைக்கு கூட என்னையும் கேர்ள் ஃப்ரெண்டையும் காஃபி ஷாப்ல வச்சு மீட் பண்றேன் அப்படின்னு சொன்னாரு, அப்படி இருக்கும்போது எப்படி இறந்து போவாரு, தற்கொலை பண்ணிப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா, சரி ஓகே பார்க்கலாம் என்ன விஷயம் கண்டுபிடிக்க முடியுது அப்படின்னு சொல்லிட்டு நானும் ட்ரை பண்றேன், ஆக்சுவலா நீங்க தான் கடைசியா தாத்தா கிட்ட அன்னைக்கு பேசிட்டு வந்திருக்கீங்க, அதுக்கப்புறமே தான் தாத்தா இறந்து போயிருக்காரு, உங்க மேலயும் சந்தேக பார்வை இருக்கு, நீங்க வந்துட்டு வெளியூருக்குலாம் போகவே கூடாது, இதே ஊர்ல இருங்க, எப்ப இன்வெஸ்டிகேஷன் கூப்பிட்டாலும் கண்டிப்பா வரணும் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் கிளம்ப, இப்ப போலீஸ் இங்க இருந்து நேரா போயிட்டு அந்த பாட்டியை மீட் பண்றாரு. பாட்டி கிட்ட கேட்கும் போது ஆக்சுவலா அவர் இறந்து போயிட்டாரு அப்படின்ற விஷயமே நம்பவே முடியல, அண்ட் வந்துட்டு அவர் தற்கொலை பண்ணிக்கிற ஆள்லாம் கிடையாது, நான் பழகின வரைக்கும் பயங்கர ஸ்ட்ராங்கான மனுஷன், எல்லாத்தையுமே கேஷுவலா எடுத்துப்பாரு, எதுவுமே அவருக்கு பெரிய விஷயமே கிடையாது, எவ்வளவு பெரிய விஷயமா இருந்தாலும் அது நமக்கே ஷாக்கா இருக்கும், ஆனா அவரு ஷாக் ஆக மாட்டாரு, அவ்வளவு நல்லவர், அவ்வளவு ஒரு ஸ்ட்ராங்கான மனுஷன், தற்கொலை எல்லாம் பண்ணிக்க மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு பாட்டியும் சொல்றாங்க. இதை விசாரிச்சுட்டு வந்துகிட்டு இருக்கும் போது அப்பதான் நம்ம ஹீரோடைய அப்பா கால் பண்றாரு. கால் பண்ணி இப்பதான் என்னுடைய பையன் என்கிட்ட ஒரு விஷயம் சொன்னா, அந்த தாத்தா இறந்து போனார் இல்லையா, அதுக்கு முந்தின நாள் தான் அவருடைய ப்ராப்பர்ட்டியை வந்துட்டு ஒரு கம்யூனிட்டி ஹாஸ்பிட்டல் கட்டணும் அப்படின்றதுக்காக வேற யார்ட்டையோ ஒரு பொறுப்பெல்லாம் ஒப்படைச்சிருக்காரு, அதுக்காக காசும் கொடுத்தாரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இந்த விஷயம் போலீஸ்க்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன், அதனால ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்ல, போலீஸ் நான் இதை பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. இந்த டைம்ல நம்ம ஹீரோ யாருக்கும் தெரியாம தாத்தாவுடைய வீட்டுக்கு போயிட்டு அங்க இருக்கிற மெடிசன் எல்லாத்தையும் போட்டோ கிளிக் பண்ணி வச்சுக்கிறாரு. இப்ப அப்படியே எங்க சீன் கட்டாது, போலீஸ் போயிட்டு அந்த டாக்டர் மீட் பண்றாரு. மீட் பண்ணி இந்த மாதிரி ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ்லாம் நடந்துச்சாமே அதெல்லாம் என்னன்னு கேட்கும் போது அவர் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்றாரு. அந்த டாக்குமெண்ட்டையும் காமிக்கிறாரு. அந்த தாத்தா சுயநினைவோட எந்த ஒரு கட்டாயமும் இல்லாம அவரா தான் வந்து எழுதி கொடுத்தாரு, அதுவும் என் பேர்ல கிடையாது, இந்த மாதிரி ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டணும் அப்படின்னு எழுதி கொடுத்திருக்காரு. 2 கோடி செக் போட்டு கொடுத்தாரு, அதுவுமே வந்துட்டு ஹாஸ்பிட்டல் கட்ட யூஸ் பண்ற மாதிரி மட்டும்தான் செக் போட்டு கொடுத்திருக்காரு, மத்தபடி என்னெல்லாம் யூஸ் பண்ண முடியாது, இது எல்லாமே பயங்கர டிரான்ஸ்பரண்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு காமிக்க, போலீஸும் செக் பண்ணி பாக்குறாரு, எல்லாம் உண்மையா தான் இருக்கு, ஒரு சொல்றது எல்லாமே உண்மையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிறாரு. நீங்க தான் தாத்தாவை ரெகுலரா செக் பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, ஆமா நான் தான் வந்துட்டு தாத்தாவுடைய பர்சனல் டாக்டர், தாத்தாவுக்கு தேவையான எல்லா மெடிசன் எல்லாமே நான் தான் பார்த்துப்பேன் அப்படின்னு, கடைசியா அவருக்கு ஏதாவது ஸ்பெஷலா மெடிசன் ப்ரொவைட் பண்ணீங்களா, ஏதாவது எழுதி கொடுத்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, ஆமா அன்னைக்கு ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் வரும்போது ஒரு மாதிரி நடக்கவே முடியாம ரொம்ப கஷ்டப்பட்டு நடந்து வந்தாரு, உடம்ப கொஞ்சம் ஸ்டேபிளா வச்சுக்கிறதுக்காக ஒரு சில மெடிசன் மட்டும் எழுதி கொடுத்தேன், அதுவும் சாதாரண டோஸ் தான் அப்படின்னு சொல்ல, சரி அன்னைக்கு ரெஜிஸ்டர் ஆபீஸ்க்கு தாத்தா எப்படி வந்துட்டு போனாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அது ஒரு கால் டாக்ஸி, ஆனா நம்பர்லாம் நோட் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே சொல்ல, சரி ஓகே நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாரு. அடுத்தது ரெஜிஸ்டர் ஆபீஸ்க்கு போயிட்டு அந்த ரெஜிஸ்டாரை மீட் பண்ணி கேட்கும்போது அவரு எல்லாமே சொல்றாரு, இந்த மாதிரி வந்தாங்க ரெஜிஸ்டர் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே சொல்றாரு. நீங்க ஏதாவது அன்யூஷுவலா நோட் பண்ணீங்களா, தாத்தாவை மிரட்டியோ இல்ல ஏதோ ஒரு விஷயத்த சொல்லி பயமுறுத்தியோ கொண்டு வந்து ரெஜிஸ்டர் பண்ண வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஏதாவது நோட் பண்ணீங்களான்னு கேட்கும்போது, யோ என்னையா ஆபீஸ், நான் ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட், என்கிட்ட வந்து தேவையில்லாத கேள்விதான் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, நான் என்ன பண்ணுமோ அதான் பண்ணேன், என்னுடைய வேலையை தான் பண்ணேன், இதுக்கப்புறம் ஏதாவது பேசிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்க மேலேயே கம்ப்ளைண்ட் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓவர் ரியாக்ட் பண்ணேன், இல்லையே இந்த குட்டி குஞ்சான் எதையோ மறைக்கிறாரு போலயே அப்படின்னு சொல்லிட்டு இவர் நல்லாவே நோட் பண்ணிட்டு சீனியருக்கும் கால் பண்ணி, இந்த ரெஜிஸ்டார் கிட்ட ஏதோ தப்பு இருக்கு, நான் அது என்ன விஷயம்னு கண்டுபிடிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு, தாத்தா அன்னைக்கு ஒரு கார்ல வந்துட்டு போயிருப்பாரு, அது என்ன காரு, அந்த காரை யார் ஓட்டினா அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீடைல்லாம் கண்டுபிடிக்க சொல்லி டீம் கிட்ட சொல்றாரு. இப்ப அப்படியே எங்க சீன் கட்டாது.
இந்த டாக்டர் அந்த காஃபி ஷாப்க்கு வந்து அந்த காஃபி ஷாப்போடைய ஓனர் இருக்காரு பாத்தீங்களா, அந்த மைக்கில் வந்து மீட் பண்றாரு. மீட் பண்ணி பேசும்போது போலீஸ் என்னையே தேடி வந்துட்டாரு, எனக்கு ஒரு மாதிரி பயமா இருக்கு அப்படின்னும் போது நீங்க பயப்படாதீங்க, எல்லாமே பாத்துக்கலாம், என்ன கூட தான் வந்து விசாரிச்சாங்க, இது எல்லாமே ஒரு கேஷுவல் ப்ரொசீஜர் தான், நீங்க கவலைப்படாதீங்க பாத்துக்கலாம் அப்படின்னும் போது இவங்க இந்த மாதிரி பேசிட்டு போறாங்க பாத்தீங்களா. இந்த விஷயத்த நம்ம ஹீரோ அங்கேயே உட்காந்து பாத்துட்டு இருக்காரு. என்ன இவங்க ரெண்டு பேரும் மீட் பண்ணி ஏதோ பேசுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு, என்ன பேசினாங்க அப்படின்னு தெரியல, ஆனா அன்யூஷுவலா இவங்க மீட் பண்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோக்கு ஒரு மாதிரி டவுட்டா இருக்கு. இப்ப நம்ம ஹீரோ வீட்ல இருக்கும்போது ஹீரோடைய தங்கச்சி கால் பண்றா, டே உங்க கேர்ள் ஃப்ரெண்ட் எனக்கு கால் பண்ணி புலம்புறாங்கடா, அவங்கள பார்த்தாலே பாவமா இருக்கு, ஏன்டா இந்த மாதிரி பண்ற, அந்த பொண்ணு உனக்கு ஒரு வாய்ஸ் மெசேஜ் போட்டு விட்டுருக்கலாம், அதையாச்சும் கேட்டு ரிப்ளை பண்ணு, ரிப்ளை எல்லாம் பண்ணாம இருக்காத, ஒன்னு பிடிக்குதுன்னு சொல்லு இல்ல பிடிக்கலன்னு சொல்லு, ஏன்டா அப்படி பண்றான்னு தங்கச்சியை திட்டி விட்டு, அப்புறம் இன்னைக்கு அம்மா அப்பாவுடைய ஆனிவர்சரிக்கு போட்டோ கிளிக் பண்ணோம் இல்லையா, அது எல்லாமே உனக்கு அமுச்சு விட்டேன், நீ பார்க்கவே இல்லை, அதுவும் பாருடா, பார்த்து நல்லா இருக்கா இல்லையான்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு போனை வைக்க நம்ம ஹீரோ வாய்ஸ் மெசேஜை போட்டு கேட்டா, என்னுடைய வாழ்க்கையில ஒரே ஒரு சந்தோஷம் அப்படின்னா நீ என்ன விட்டு போறியான்னு அந்த பொண்ணு புலம்பிருக்கா. இப்போ போட்டோலாம் இவர் பார்த்துக்கிட்டு இருக்கும் போது ஒரு போட்டோல வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு பொண்ணு இந்த டேபிளையே பார்த்து முறைச்சுக்கிட்டு இருக்கா, இந்த ஃபேமிலியை பார்த்து முறைக்கிற மாதிரியே தெரியுது. ஒரு போட்டோல மட்டுமானு பார்த்தா நிறைய போட்டோல அந்த பொண்ணு கவர் ஆயிருக்கா, ஆனா அந்த பொண்ணு இந்த ஃபேமிலியே பார்த்து ஒரு மாதிரி முறைச்சுக்கிட்டு இருக்கா, இது ஒரு மாதிரி சரியில்லையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஃப்ரெண்டுக்கு இந்த போட்டோ அமுச்சு விட்டு, இந்த மாதிரி இந்த பொண்ணு யாருன்னு கண்டுபிடி, முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா கண்டுபிடி அப்படின்னும் போது, என்னது பொண்ணு யாருன்னு கண்டுபிடிக்கணுமா மச்சான், இதெல்லாம் இல்லீகல்ரா அப்படின்னு, லீகலோ இல்லீகலோ எனக்கு ரொம்ப எமர்ஜென்சியா தேவை, நீ உடனே கண்டுபிடிச்சு எனக்கு அமுச்சு விடு அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றாரு. இப்ப அப்படியே எங்க சீன் கட்டாது. போலீஸ் விசாரிச்சதுல தாத்தா அன்னைக்கு எந்த டாக்ஸில வந்துட்டு போனாரு அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிட்டு அந்த டாக்ஸி டிரைவருடைய வீட்டுக்கே போயிட்டு அவரை விசாரிக்கும் போது, என்னது தாத்தா இறந்து போயிட்டாருன்னு ஷாக் ஆகுறாரு. இறந்து போல அவரை யாரோ கொலை பண்ணிட்டாங்க, அந்த கேஸ் விஷயமா தான் விசாரிச்சுக்கிட்டு இருக்கேன், உன்னையும் விசாரிக்கணும் அப்படின்னும் போது, சார் அன்னைக்கு தாத்தா புக் பண்ணாரு, போனேன் டிராப் பண்ண வந்துட்டேன், அவ்வளவுதான், இதுக்கு நடுவுல அவருடைய கொலைக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, சம்பந்தம் இருக்கா இல்லையான்னு பொறுமையா பார்க்கலாம், நீ போயிட்டு வண்டியோட கீயை கொண்டு வா அப்படின்னு சொல்லிட்டு வண்டி முழுக்க செக் பண்ண, வண்டியில ஏதோ ஒரு மெடிசனை வாங்கி அப்படியே வச்சிருக்காரு. என்னடா மெடிசன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, ஐயோ சொல்ல மறந்துட்டேன், அன்னைக்கு தாத்தா வந்தார் இல்லையா, அவர் மிஸ் பண்ணிட்டு போயிட்டாரு, குழுகணும்னு நினைச்சிட்டு இருந்தேன், ஆனா மறந்தே போயிட்டேன் அப்படின்னும் போது சரின்னு சொல்லிட்டு போலீஸ் கிளம்புறாரு. கிளம்பி நேரா போயிட்டு அந்த டாக்டர் கூப்பிட்டு விசாரிக்கிறாரு, உங்களை விசாரிக்கணும் ஸ்டேஷனுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டா, எங்க அந்த தாத்தா ஏதோ தற்கொலை பண்ணி இறந்து போயிட்டாரு, அவ்வளவுதான் கேஸே முடிஞ்சு போச்சு, சும்மா எதுக்கு வந்து நோண்டிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, கண்டிப்பா அது தற்கொலை கிடையாது, அவரை யாரோ பிளான் பண்ணி கொலை பண்ணிட்டாங்க, அந்த கேஸ் விஷயமா உன்னை விசாரிக்கணும், இப்ப நீயே வரையா இல்ல அடிச்சு இழுத்துட்டு போவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, ஒரு செகண்ட் வெயிட் பண்ணுங்க, பொண்டாட்டி புள்ள கிட்ட சொல்லிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு சின்ன விசாரணையா, நான் அது என்ன விஷயம்னு போயிட்டு பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கூடவே கிளம்புறாரு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணா நம்ம ஹீரோ அந்த காஃபி ஹவுஸ் இருக்கு பாத்தீங்களா, அந்த காஃபி ஹவுஸை மூடினதுக்கு அப்புறமா யாருக்கும் தெரியாம ஹூடிலாம் போட்டுட்டு உள்ளுக்குள்ள போயிட்டு அங்க இருக்கிற சிஸ்டம்ல நம்ம ஹீரோ ஏதோ நோண்டி பார்த்துக்கிட்டு இருக்காரு. இவருக்கு தான் டவுட் வந்துருச்சு இல்லையா, அதனால நோண்டி பார்த்துட்டு இருக்காரு. அந்த டைம்ல நம்ம ஹீரோ மாதிரியே நல்லா முகத்தெல்லாம் மூடிட்டு உடம்ப மூடிட்டு கையில கன்னோட அங்க யாரோ வராங்க, ஏதோ சவுண்ட் கேக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ திரும்பி பார்த்தா அங்க யாரோ நிக்கிறாங்க. அவன் ஹீரோக்கு மேல கன்னை பாயிண்ட் பண்ண நம்ம ஹீரோ தட்டி விட்டு அந்த கன்னை புடுங்கி அவனுக்கு மேலேயே பாயிண்ட் பண்ணி, யாரா நீ அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, இந்த டைம்ல யாரோ கால் பண்றாங்க, வந்த ஸ்ட்ரேஞ்சருக்கு கால் பண்றாங்க, இந்த போனை ஸ்பீக்கர்ல போட்டு அட்டன் பண்ணு அப்படின்னும் போது அட்டன் பண்ணா ஒரு பொண்ணு பேசிட்டா, டே விக்கி இந்த மாதிரி போலீஸ் வந்துட்டாங்க, நீ உடனே அங்கிருந்து கிளம்பு அப்படின்னு. இவன் தப்பிச்சு பிடிச்சி அங்கிருந்து ஓடுறான். நம்ம ஹீரோவும் போலீஸ் தான் மாட்டிக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து ஓடுறாரு. சைக்கிள்ல வந்திருப்பாரு, சைக்கிள்ல ஓட போலீஸ் பார்த்துட்டு பின்னாடியே விரட்டுறாங்க. ஆனா நம்ம ஹீரோ எப்படியோ சந்து பொந்துல பூந்து அங்கிருந்து தப்பிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. தப்பிச்சு வீட்டுக்கு வந்தவனே ஃப்ரெண்டுக்காரன் கால் பண்றான். கால் பண்ணி அந்த பொண்ணு யாருன்னு கண்டுபிடிச்சிட்டேன், அந்த பொண்ணுடைய பேரு ஃபிதா மேனுவேல், அந்த பொண்ணுக்கு 23 வயசாகுது, அந்த பொண்ணு ஒரு பார்மசிஸ்டா ஒர்க் பண்ணிட்டு இருக்கா, இந்த மெடிக்கல் எல்லாம் ஒர்க் பண்ணுவாங்க பாத்தீங்களா, அந்த படிச்சு முடிச்சுட்டு ஒர்க் பண்ணிட்டு இருக்கலாம். அந்த பார்மசியோட டீடைலையும் சொல்றான். ஆனா ஒரு வாரத்துக்கு முன்னாடி அந்த பொண்ணு அந்த பார்மசில இருந்து குவிட் பண்ணிட்டு போயிட்டா, இப்போ அங்க வேலை பார்க்கறது கிடையாது. இந்த பொண்ணுக்கு விக்கின்னு ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் இருக்கான், இந்த டீடைல் எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு உனக்கு போட்டோவா சென்ட் பண்றேன் அப்படின்னும் போது, விக்கின்னு ஒரு பையனுடைய போட்டோ, அந்த பொண்ணுடைய போட்டோ, அந்த பொண்ணுடைய அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே அந்த ஃப்ரெண்டுக்காரனும் அனுப்பிச்சு விடுறான். இப்போ அப்படியே எங்க சீன் கட்டாது. ஹீரோனுடைய அம்மா அப்பா வந்துட்டு ஹீரோவுடைய அம்மாவை மீட் பண்றாங்க. அங்க தங்கச்சியும் இருக்கா. இவங்க ரொம்பவே ஃபீல் பண்றாங்க, உங்க பையன் கொஞ்சம் கூட சரியே கிடையாது, உங்க பையன் பேச மாட்டான், பிரேக்கப்னு சொல்ல மாட்டான், எதுவுமே சொல்ல மாட்டான், உங்க பையனால என் பொண்ணுடைய வாழ்க்கை தான் பாதிக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு, இப்போ என் பொண்ணு வந்துட்டு உங்க பையன் இக்னோர் பண்றதுனால தற்கொலைக்கே ட்ரை பண்றா, நல்ல வேலை அந்த ஸ்பாட்ல நாங்க இருந்ததுனால எப்படியோ எங்க பொண்ணை காப்பாத்திட்டோம், எங்க பொண்ணு மேல உயிரே வச்சிருக்கோம், எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு பொண்ணு, உங்களுக்கும் ஒரு பொண்ணு இருக்கு, இந்த மாதிரிலாம் பண்ணவே கூடாது, ஒழுங்கா உங்க பையன் கிட்ட பேசி என்ன முடிவுன்னு கேட்டு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா ஃபீல் பண்ணி பேசிட்டு போறாங்க. அம்மாக்கும் தங்கச்சிக்கும் ரொம்ப கஷ்டமா இருக்கு. இப்போ அப்படியே எங்க சீன் கட்டாது. இந்த மைக்கேல் இருக்காரு பாத்தீங்களா, இவரு காலைல கிளம்பி அந்த காஃபி ஹவுஸ்க்கு போக அங்க போலீஸ் நின்னுகிட்டு இருக்காரு. வாப்பா தம்பி மாமியார் வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டா, இல்ல எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு
அப்படின்னு சொல்றாரு. எந்த வேலை இருந்தாலும் அப்படியே விட்டு என் கூட வா, ஒரு முக்கியமான விஷயமா பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேஷன் போனா ஸ்டேஷன்ல டாக்டர், ரிஜிஸ்டர், அதுக்கப்புறமா அந்த ஹோல்டேஜ் ஹோமுடைய ஓனரு இப்போ வந்துட்டு இவனையும் கூட்டு வராங்க. 4 பேருமே பிளான் பண்ணி என்னடா பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஒன்னும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சமாளிக்க கார்ல இருந்து அந்த மெடிசன்லாம் கொண்டு வந்தாரு பாத்தீங்களா, அந்த மெடிசன்லாம் காமிச்சு இதை நீ தான் எழுதி கொடுத்தியான்னு கேட்கும்போது ஆமா இது ஒரு சாதாரண மெடிசன் தான், இதை சாப்பிட்டா தூக்கம் வரும், மற்றபடி வேற எதுவுமே பிரச்சனையே ஆகாது, கொலை பண்ற மெடிசன்லாம் கிடையாது அப்படின்னும் போது சரி ஓகே கொலை பண்ண பிளான் பண்ணல, இந்த டாக்குமெண்ட்ல என்னடா ஃப்ராட் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவ்வளவுதான் மாட்டிக்கிட்டாங்க. போலீஸ் என்ன கண்டுபிடிச்சிருக்காரு அப்படின்னா இந்த டாக்குமெண்ட்டையே ஃபேக் பண்ணி அந்த ப்ராப்பர்ட்டியை இவனுங்க ஆட்டையை போட ட்ரை பண்ணிருக்கானுங்க. இதுக்கு முக்கியமான மூளையா செயல்பட்டவன் யாரு அப்படின்னா மைக்கேல் தான். இது எல்லாமே டாக்டர் சொல்லி முடிக்க அட பாவி அப்படின்னா நீ தான் இந்த வேலையை பார்த்தியான்னு கேட்கும்போது மைக்கேல் அப்பயும் கெத்தா ஏஞ்சி ஆமா சார், அந்த கெல்ட்டு பையன் பயங்கர சிட்டில ஒரு பயங்கரமா எப்படி சொல்றது கோடி கணக்குல விலை போகக்கூடிய ஒரு லேண்ட், ஒரு ப்ராப்பர்ட்டியை வச்சிருக்காரு, அதை வேஸ்டா மக்களுக்காக ஹாஸ்பிட்டல் கட்ட போறேன், அது கட்ட போறேன், இது கட்ட போறேன் அப்படின்னா கோவம் வருமா வராதா? அதான் பிளானை போட்டு ஆட்டையை போட்டும் செகண்ட் டாக்குமெண்ட் கூட ரெடி பண்ணியாச்சு, நீங்களும் பங்குக்கு வாங்க, நம்ம 5 பேருமா சேர்ந்துட்டு சரிசமமா பங்கு போட்டுக்கலாம் அப்படின்னும் போது போலீஸ் கடுப்பாயிட்டாரு. உன்ன மாதிரி கேவலமானவன் நான் கிடையாது, இந்த கேஸ் கோர்ட்டுக்கு போகுது, நீ எதுவா இருந்தாலும் ஜட்ஜு கிட்ட போயிட்டு பேசிக்கோ, அவர்கிட்ட கூட பங்கு போட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்ப இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி ஹீரோவை காமிக்கிறாங்க. ஃபிதா ஒர்க் பண்ண அந்த ஃபார்மசிக்கு போயிட்டு அந்த பொண்ணை பத்தி விசாரிக்கும் போது அந்த பொண்ணு வேலையை விட்டு போயிட்டா, அந்த பொண்ணு வேலைக்கு வந்து பல மாதங்கள் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. அந்த பொண்ணு எங்க இருக்கா ஏது இருக்கான்னு கேட்கும் போது அதை பத்தி எந்த தகவலும் கிடைக்கவே இல்லை. நம்ம ஹீரோ அங்க இருந்து கிளம்பிட்டாரு. இதே டைம்ல இந்த 4 பேரையும் போலீஸ் கைது பண்ணாரு பாத்தீங்களா, இந்த 4 பேருடைய கேஸும் கோர்ட்டுக்கு போகுது. கோர்ட்டுக்கு போனா 4 பேரும் ஒரு அப்பாவி பெரியவரை ஏமாத்தி சொத்தெல்லாம் ஆட்டையை போட பார்த்தாங்க இல்லையா, இதுக்கு 7 வருஷம் தண்டனை கொடுக்குறாங்க. கேஸை முடிச்சுட்டு போயிட்டு சீனியரை மீட் பண்ணா இந்த கேஸ்ல அந்த டாக்டர் கொடுத்த மெடிசனை தாத்தா சாப்பிடவே இல்லை, அதனால இந்த டாக்டரால வந்துட்டு தாத்தா இறந்து போல, இவனுங்க சொத்தை மட்டும் தான் ஆட்டையை போட ட்ரை பண்ணிருக்கானுங்க, தாத்தாவை கொலை பண்றதுக்கு எந்த வேலையும் பார்க்கவே இல்லை, இது வரைக்கும் தாத்தா இறந்தது தற்கொலை அப்படின்ற மாதிரி மட்டும் நிக்குது. அண்ட் இது வரைக்கும் யாருகிட்ட போயிட்டு கேட்டாலும் தாத்தா தற்கொலை பண்ணிக்க வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்றாங்க. தாத்தா தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு எந்த ஒரு மோட்டிவும் கிடையவே கிடையாது அப்படின்னும் போது கொலையா இருக்க தான் நிறைய வாய்ப்பு இருக்கு, முக்கியமான எவிடன்ஸ் எதையாவது கண்டுபிடி அப்படின்னும் போது நானும் ட்ரை பண்ணிட்டேன் ஒண்ணுமே கண்டுபிடிக்க முடியல அப்படின்னும் போது நீ எதையும் மிஸ் பண்ற, கொஞ்சம் டீடைலா விசாரி, முதல்ல கிரைம் ஸ்பாட்டான தாத்தாவுடைய வீட்டுக்கு போயிட்டு அங்க நல்லா டீப்பா அனலைஸ் பண்ணு, அங்க இருந்து உனக்கு ஏதாவது கிடைக்க வாய்ப்பு இருக்கு, அங்க போயிட்டு பாரு அப்படின்னு சொல்லிட்டு இவர் அனுப்பிச்சு விட்டாரு. இப்ப அப்படியே எங்க சீன் கட்டாது வீட்டுல காமிக்கிறாங்க. அம்மா அப்பா தங்கச்சி இருக்காங்க, நம்ம ஹீரோ உட்கார வச்சு பேசுறாங்க. உனக்கு என்ன தண்டா வேணும், ஏன்டா இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க, அந்த பொண்ணு அநியாயமா தற்கொலைக்கெல்லாம் ட்ரை பண்ணிருக்கா, ஏதோ இன்னைக்கு அம்மா அப்பா பார்த்ததுனால காப்பாத்திட்டாங்க, இப்ப என்ன பண்ண முடியும், இதுக்கெல்லாம் நீ என்ன பதில் சொல்ல போற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஆக்சுவலா எனக்கு அந்த பொண்ணை ரொம்ப பிடிக்கும், கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு தான் ஆசை, என்ன தடுக்கிற ஒரே விஷயம் நீங்க மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு கத்தும் போது அம்மா உடனே அமைதியாரு, இந்த மாதிரிலாம் பேசாத அப்படின்னு சொல்லிட்டு கோச்சிக்கிட்டு போயிட்டாங்க. இவருக்கு புரியுது நம்ம அம்மா ஹர்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே போயிட்டு பேசலான்னு ட்ரை பண்ணும்போது அவங்க எதுவுமே சொல்ல மாட்டாங்க, கோச்சிக்கிட்டாங்க. நம்ம ஹீரோ சரி ஓகேன்னு சொல்லிட்டு இங்கிருந்து கிளம்புறாரு. இப்போ ஃபிதாவுடைய வீட்டு அட்ரஸை எப்படியோ கண்டுபிடிச்சிட்டு இருப்பாரு. கண்டுபிடிச்சவரு நேரா கிளம்பி ஃபிதாவுடைய வீட்டுக்கு போக அங்க அந்த பையன் விக்கி இருக்கான். இந்த பையன் நம்ம ஹீரோவை போட்டு போலன்னு போலக்க அந்த பொண்ணும் பையனும் சேர்ந்து மாத்தி மாத்தி அடிக்கிறாங்க. இவரும் அடிக்கிறாரு, அடி வாங்குறாரு. அப்பதான் அங்க பார்க்கும்போது ஒரு வயசான பாட்டி ரொம்பவே உடம்புக்கு முடியாம பயங்கர சிக்கா உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அவங்க மோலைன்னு கூப்பிட்டு இருக்காங்க. ஹீரோ பார்த்து வர பயப்படுறாங்க. இல்ல பயப்படாதீங்க, என்ன பார்த்து பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வெளியே வந்துட்டாரு. இப்ப இந்த பொண்ணு உட்கார வச்சு நம்ம ஹீரோ கிட்ட எல்லாமே சொல்ல ஆரம்பிக்கிறா. இந்த டைம்ல போலீஸ் இருக்காரு பாத்தீங்களா, இவரு தாத்தாவுடைய வீட்டுக்கு போயிட்டு சர்ச் பண்ணும்போது பின்னாடிலாம் பார்க்கும்போது ஒரு பொண்ணு யூஸ் பண்ணக்கூடிய பிரேஸ்லெட்டை கண்டுபிடிக்கிறாரு. ஆக்சுவலா ஒரு பொண்ணு தான் உள்ளுக்குள்ள வந்துட்டு வெளியே போயிருக்கா, ஒரு பொண்ணு தான் இந்த கொலையை பண்ணிருக்கா, நம்ம தேடுறது கொலைகாரனை கிடையாது கொலைகாரியன்னு புரிஞ்சுக்கிறாரு. இதே விஷயத்த இந்த பொண்ணு சொல்றா, நான் தான் பிளான் பண்ணி தாத்தாவை கொலை பண்ணேன். ஆக்சுவலா என்ன விஷயமா இருக்கும் அப்படின்னா, சின்ன வயசுல ரொம்ப வருஷங்களுக்கு முன்னாடி அம்மா அப்பா வந்துட்டு ஒரு மளிகை கடை வச்சு ரன் பண்ணிட்டு இருந்தாங்களாம். ஏதோ திடீர்னு நஷ்டம். தாத்தா அந்த டைம்ல கடன் எல்லாம் கொடுப்பாரு. அவர்கிட்ட போயிட்டு கடன் கேட்கும் போது உனக்கு தான் சொந்தமான ஒரு லேண்ட் இருக்கு இல்லையா, மெயின் சிட்டில ஒரு லேண்ட் இருக்கும், அந்த லேண்டை கொடு நான் உனக்கு காசு தரேன் அப்படின்னு. அப்பா அந்த லேண்டை கொடுக்காம அந்த லேண்ட் தான் எங்க ஃபியூச்சரு, என் பொண்ணுடைய ஃபியூச்சரு, காலம் காலமா அதை நாங்க தான் வச்சிருக்கோம், அதுக்கு பதிலா நகையை வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நகையை அடமானமா வச்சு காசை வாங்கி வந்திருப்பாங்க. மறுபடியும் அந்த கடையெல்லாம் ரன் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. இந்த டைம்ல தாத்தா என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா, அப்பாவை ஆக்சிடென்ட் பண்ணி தூக்கி இருக்காரு. அப்பா ஸ்கூட்டில போகும்போது இவர் பின்னாடியே கார்ல போயிட்டு ஆக்சிடென்ட் பண்ணி அவர் இறந்து போற தருவாயில டாக்குமெண்ட் கொண்டு போயிட்டு ஃபிங்கர் பிரிண்ட்டை வச்சு அந்த லேண்டை இவர் பேருக்கு மாத்தி எழுதின மாதிரி பண்ணிருப்பாரு. அதாவது இவரை கொலை பண்ணி அந்த லேண்டை ஆட்டைய போட்டாரு இல்லீகலா அப்படின்ற விஷயத்த இந்த பொண்ணு சொல்றா. அப்பா இறந்து போனதுக்கு அப்புறமா அம்மா ரொம்பவே முடியாம ஆயிட்டாங்க, படுத்த படுக்கை ஆயிட்டாங்க, சொல்ல போனா பைத்தியம் மாதிரி வாழ்ந்துகிட்டு இருக்காங்க.
இருக்காங்க. இப்போ மட்டும் அப்பா சாகாம அந்த லேண்ட் மட்டும் என் கையில இருந்துச்சு அப்படின்னா நாங்க பயங்கரமா சந்தோஷமா அப்படி ஒரு அற்புதமான குடும்பமா வாழ்ந்துட்டு இருந்திருப்போம். எங்க குடும்பம் நாசமா போந்து தாத்தா தான் காரணம். சின்ன வயசுல இருந்தே தாத்தாவை கொலை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு கங்கணம் கட்டிக்கிட்டு பயங்கர வெறியோட சுத்திட்டு இருந்திருக்கா. ஏதோ இந்த பொண்ணு பார்மசிஸ்டா படிக்க மருந்துடைய கலவைலாம் என்ன, இதை சாப்பிட்டா யாரு இறந்து போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே இந்த பொண்ணுக்கு தெரிஞ்சிருக்கு. அதனாலேயே தாத்தாவுடைய ஓசில ஹை டோஸான மருந்தை கலந்து வச்சுட்டு வர தாத்தா இறந்து போயிட்டாரு, நான் தான் கொலை பண்ண, இப்போ என்ன பண்ண போற, போலீஸ் கிட்ட போறியா, போயிட்டு சொல்லு அப்படின்னும் போது இல்ல இந்த பொண்ணு சொல்றது எல்லாமே நியாயமா இருக்கு, நியாயத்துக்காக தான் இந்த பொண்ணு கொலைய பண்ணிருக்கா, சரிமா நீ தான் ஜெயிச்சிட்ட அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்க இருந்து கிளம்பிட்டாரு. இப்ப அந்த போலீஸ காமிக்கிறாங்க. இவரு அந்த சீனியருக்கு கால் பண்ணி இந்த மாதிரி இந்த கேஸ்ல ஒரு பொண்ணு தான் சம்பந்தப்பட்டிருக்கா, பொண்ணுடைய காலடி தடங்களையும் நான் கண்டுபிடிச்சிருக்கேன், நான் அந்த கொலைகாரி யாருன்னு கண்டுபிடிக்க போறேன், கேஸ மறுபடியும் ரீஓபன் பண்ணி விசாரிக்க போறேன் அப்படின்னு சொல்றாரு. எஸ்பியும் சரிப்பா விசாரி அப்படின்னு சொல்ல இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி நம்ம ஹீரோடைய தங்கச்சியை காமிக்கிறாங்க. தங்கச்சி போயிட்டு அந்த கேர்ள் ஃப்ரெண்ட் நம்ம ஹீரோயினை மீட் பண்ணி ஆக்சுவலா அண்ணாக்கு உங்களை ரொம்ப ரொம்ப பிடிக்கும், உங்களை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்ற எய்ம்ல தான் இருக்காரு, உங்களை பயங்கரமா லவ் பண்றாரு, அந்த கல்யாணத்தை தடுக்கிறதுல நாங்க 3 பேர் தான் முக்கியமான பங்கா இருக்கும். ஆக்சுவலா அப்பாக்கு ஏதோ ஒரு விதத்துல ஆக்சிடென்டலா HIV பரவி இருக்கு, அது அம்மாக்கு பரவ அம்மா மூலமா எனக்கு பரவிருச்சு, அதாவது அப்பாக்கு அந்த நோய் பரவதுக்கு அப்புறமா தான் இந்த பொண்ணு பிறந்திருக்கா, அதனால அப்பா அம்மா எனக்கு 3 பேருக்குமே அந்த வைரஸால HIV-யால பிரச்சனை இருக்கு, இந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்ல முடியாம தான் அண்ணன் வந்துட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கான், ஒரு மாதிரி தயங்கிட்டு இருக்கான் அப்படின்னும் போது இந்த பொண்ணுடைய ஃபேஸ் ரியாக்ஷனே மாறுது. ஐயோ நீங்க கவலைப்படாதீங்க, அண்ணாக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது, இந்த நோயெல்லாம் பரவத்துக்கு முன்னாடியே அண்ணன் பிறந்துட்டான், அண்ணாக்கும் இந்த நோய்க்கும் எந்த சம்பந்தமும் இல்ல, அண்ணா பயங்கர ஆரோக்கியமா இருக்கான் அப்படின்னு இப்பதான் அந்த பொண்ணுக்கு முகமே மலருது மக்களே. இது எல்லாமே சொல்லிட்டு தங்கச்சிக்காரி கிளம்ப நம்ம ஹீரோயின் போயிட்டு ஹீரோவை மீட் பண்றாங்க. உன் தங்கச்சி என்கிட்ட எல்லாமே சொல்லிட்டா, எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, நீயும் நானும் சந்தோஷமா இருக்கலாம், கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னும் போது நம்ம ஹீரோ ஓகேன்னு சொல்லிட்டு சிரிக்கிறாரு. இதோட இந்த படம் முடியுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அந்த செக்யூரிட்டி ரேடியோ போட்டு கேட்டுட்டு இருப்பாரு. ரேடியோல வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இந்த கொலையை பண்ணது ஒருவேளை இந்த தாத்தாவை கொலை பண்ணது ஒரு பொண்ணா இருக்கலாம், பொண்ணுடைய பிரேஸ்லெட்டையும் பொண்ணு வந்துட்டு போனதுக்கான அந்த தடையும் சில DNA எல்லாம் கூட கண்டுபிடிச்சிருக்காங்க, இந்த கேஸ போலீஸ் ரீஓபன் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் ஓடிக்கிட்டு இருக்கு. இதை இந்த செக்யூரிட்டி கேக்குறாரு. இதோட இந்த படத்தோடைய ஸ்டோரியும் முடிக்கிறாங்க. என்ன மக்களே, நான் ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரியே இந்த படம் தாறுமாறா இருந்துச்சா, எத்தனை பேருக்கு இந்த படம் பிடிச்சது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னமும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க அப்படின்னா பண்ணிக்கோங்க, பக்கத்துல வர பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க, லைக் ஹைப் இதெல்லாம் மறக்காம பண்ணுங்க. அண்ட் வந்துட்டு ஒரு பெஸ்டான ஆஃபர் போயிட்டு இருக்கு, மிஸ் பண்ணாம வாங்கிக்கோங்க. லேடிஸ் அண்ட் ஜென்ஸ் சொல்லிட்டு ஒரிஜினல் லெதர்ல 1 இயர் வாரண்டியோட ஜஸ்ட் 999 ல இருந்தே ஸ்டார்ட் ஆகுது. லிங்க் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல இருக்கு. ஓகே மக்களே, பாய்.